ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டு கெட் டெலிவர். ஸோ நம்ம வந்து 1001 ஐடியாஸ் தட் சேஞ்ச் தி வே வி திங்க்ன்ற புக்கை பற்றி தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் எவ்வளோ இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் வீடியோஸில். எக்ஸாம்பிள் ஹானரிங் தி டெத், அதாவது அந்த காலத்தில் எப்படி வந்து இறந்து போன மனிதர்களுக்கு மரியாதை செலுத்தினாங்க. ஸோ அது இப்போ கண்டுபிடிச்சது இல்லை, அப்போவே கண்டுபிடிச்சது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்ட் 1 வீடியோவில் வந்து பார்த்தோம். ஸோ யாராவது பார்ட் 1 வீடியோவை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்ட் 1 வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோலையும் அதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. ஸோ நம்ம வந்து ஏன்ஷியன்ட் ப்ரீ 500 CE பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அதில் நெக்ஸ்ட் டாப்பிக்காக வந்து பார்த்தீங்கன்னா யூசிங் ஷார்ப் ப்ரொஜெக்டைல்ஸ், அதாவது ஷார்ப்பான வெப்பன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 5 lakhs BCE இல்லை 4 lakhs BCE அந்த டைம்லேயே வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாறை கல் பெரிய பெரிய விஷயங்களை வந்து அனிமல்ஸ் மேலே போட்டு சாகடிச்சு அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு கல்லை தூக்கி போடணுன்னா என்னால் ரொம்ப தூரத்துலேருந்து வந்து தூக்கி போட முடியாது. இப்போ இந்த அனிமல் கிட்ட இருக்குன்னா நான் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேருந்து தான் நான் வந்து தூக்கி போட முடியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து அது நிறைய ஆபத்தான விஷயங்கள்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து அது அந்த அனிமல் வந்து நான் காட்டில் இருந்ததுனால தான் நான் வந்து அதை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த அனிமல் வந்து என்ன தாக்கலாம் இல்லையா. ஸோ அதனால டிஸ்டன்ஸ்லேருந்து, அதாவது ரொம்ப தூரத்துலேருந்து தூக்கி போடுறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஷார்ப்பான விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாவலின் த்ரோ இருக்கு இல்லையா, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த ஈட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ முன்னாடி வந்து ஒரு கூர்மையான விஷயமும் பின்னாடி வந்து ஒரு கம்பு மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு செஞ்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 7 feet 7 inches and 2.3 meters long. பட் அதெல்லாம் விட இந்த ஸ்டோன் டிப்ட் ஆரோ இருக்குல்ல, அதாவது ஈட்டியில் வந்து முன்னாடி கல் வச்சு வச்சிருந்த இந்த அம்பு ஈட்டி இதெல்லாம் வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64,000 BCEல ஆஃப்ரிக்காவில் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் மற்ற இடத்துங்கள்லாம் அப்படியே இருந்திருக்கு. ஸோ அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ். எனக்கு வந்து ரொம்பவே ஒரு பிடிச்சமான டாபிக். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மென்ஸ் ஆகட்டும் இல்லை விமன் ஆகட்டும், ஜுவல்ஸ்ன்றது வந்து ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ்க்கு பொதுவாகவே அவங்கள அழகுபடுத்திக்கணுன்றதுக்காக வந்து நம்ம ஜுவல்ஸ் போடுவோம். மென்ஸ் வந்துட்டு இப்போ இந்த ஆக்சசரிஸ் லைக் வாட்சஸ் இல்லை செயினு இல்லை ஒன் ஸ்டட் காதில் வந்து போடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு ஸ்டைல் பண்ணுறதுக்காகவும், இல்லை ஒரு சில வாட்டி வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ரிச்சாக இருக்கேன், என்கிட்ட நிறைய காசு இருக்குது, இல்லை என்னோடய ஸ்டேட்டஸு இதெல்லாம் காட்டிக்கிறதுக்காகவும் வந்துட்டு நாமளே ரெடி பண்ணிக்கிறதுக்காக ஜுவல்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். பட் 1,35,000 years ago பேலியோலித்திக் மிடில் ஈஸ்ட் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆல்ரெடி வந்துட்டு இந்த ஜுவல்ஸ் எல்லாம் எப்படி மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷெல்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸு, போன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு வந்து ஜுவல்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்கள ஸ்டைல் பண்ணிக்கிறதுக்காகவா இல்லை அவங்களுடைய ஸ்டேட்டஸை காமிச்சிக்கிறதுக்காகவா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் தான். பட் அதுக்கு முன்னாடி வந்து அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு கையில் கருப்பு கயிறு கட்டுறோம் இல்லை, எதுக்கு அப்படின்னு பார்த்தாக்கா திருஷ்டிக்காக கட்டுவோம் நம்ம. ஸோ திருஷ்டி கயிறு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சில ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ் அந்த மாதிரி இதில் வந்துட்டு ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ்க்காக நம்ம வந்து கையில் கயிறு கட்டுவோம். ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்க ரிலீஜன்ஸை வந்து பிலீவ் பண்ணுறதுக்காகவும், பின்ன தீய சக்திகள் கிட்டேருந்து அவங்களே நம்பிட்டு அதை வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே காலப்போக்கில் வந்து இந்த மெட்டல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இன்வென்ட் ஆனதுமே அதை ஒரு ஜுவல்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி, ஸோ எந்த விஷயம் பண்ணாலுமே வந்து ஜுவல்ஸையுமே வந்து அவங்க வந்து அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. மெட்டல்ஸ்ன்னு வரப்போ வந்து இந்த கோல்டெல்லாம் கூடமே வந்து மெட்டல் தான். ஸோ அதை வந்து நம்ம கோல்டு செயின், சில்வர் செயின் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறோம் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்திலே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷாம்னிசம், அதாவது ஸ்பிரிட்ஸை காண்டாக்ட் பண்ணுற ஒரு ரிலீஜன். ஸோ நம்ம வந்து யோசிக்கிறோம் இல்லை, ஆத்மா கிட்டலாம் பேசணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்புறதா நம்பாததா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த விஷயம் வந்து இப்போது உருவாக்கப்பட்டதோ இல்லை இப்போ கண்டுபிடிச்சதோ இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 40,000 BCE அப்போவே வந்து இந்த ஷாம்னிசம்ன்ற ஒரு விஷயம் வந்து உருவாயிருக்கு. The word shaman is derived from the Tangas word saman, which refers to a priest or a common person. Maybe it's male or female. ஆணோ பெண்ணும், ஒரு சாமானிய மனிதன் இல்லை ஒரு ப்ரீஸ்ட். ஷாம்னிசம் அதாவது ஆவிகள்கிட்ட பேசுகிறதோ இல்லை ஆத்மாக்கள்கிட்ட பேசுகிறதோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 விதம் மட்டும்தான். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டாக
ஆத்மாக்கள்கிட்ட இவங்க ஒரு இன்டர்மீடியேட்டராக தான் இருப்பாங்க. அதாவது ஹியூமனும் ஆத்மாக்கு நடுவில் இருக்க இன்டர்மீடியேட்டராக மட்டும்தான் இவங்க இருப்பாங்க. செகண்ட், ஷாமன்ஸ் வந்து ஸ்பிரிட்ஸால சூஸ் பண்ணப்பட்ட ஒரு மனுஷங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு ஆத்மா வந்து இந்த பர்சன் கிட்ட தான் நான் சொல்லுவேன். அதாவது ஒரு ஷாமன்ஸ் வந்து ஒரு ரிச்சுவல்ஸ் ப்ராக்டிசஸ், அது இந்த ட்ரம்ஸ் இல்லை பூஜை அந்த மாதிரியான ரிச்சுவல்ஸ் ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணி வந்து கூப்பிட்டாக்கா மட்டும்தான் வந்துட்டு பண்ண முடியுன்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ பூஜை பண்ணி நான் ஆத்மாவை வர வைக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட்டராக மட்டும்தான் இருக்க முடியும். இதுதான் வந்துட்டு அவங்களுடைய செகண்ட். ஸோ 3வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷாமன்ஸ். அதாவது ஆத்மாக்கள்கிட்ட பேசுகிற இவங்க வந்துட்டு அந்த ஆத்மாக்கிட்டேயும் இல்லை ஸ்பிரிட்ஸ்கிட்டேயும் வந்துட்டு அவங்களால மட்டும்தான் ஏதாச்சும் ஒரு கொஸ்டினை கேட்க முடியும். இல்லை ஏதாச்சும் ஒரு நோய்க்கு வந்துட்டு மருந்து, அதாவது ஒரு பெரிய டிசீஸ் இருக்குது, ஸோ இதை என்னால் கட்டுப்படுத்தவே முடியல அப்படின்னு வரப்ப ஆதி காலத்து அந்த கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, ஸோ நான் அந்த ஆத்மாவை கூப்பிட்டு நான் பேசுகிறேன், ஸோ நான் அவங்கக்கிட்ட வந்து மருந்து எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு ஷாமன்ஸால் மட்டும்தான் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஷாமன்ஸ் மட்டும்தான் பொறுப்பு. அதாவது அதுக்கடுத்து நடக்கிற விஷயங்களும் இல்லை அதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்களும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து இப்போ ஒரு ஸ்பிரிட்டை கூப்பிடுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட்ஸ் கிட்ட வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. சப்போஸ் அது ஏதாச்சும் விபரீதமாக ஆச்சுனாக்கா அதுக்கான மொத்த இதுவுமே அவங்க தான், பொறுப்புமே அவங்க தான். இல்லை அதை வந்து சரிப்படுத்தினாலும் அந்த மொத்த கிரெடிட்டுமே அவங்களுக்கு தான். சப்போஸ் அது வந்து க்யூர் பண்ணணுன்னாலும் அவங்களால மட்டும்தான் முடியுன்ற மாதிரி இந்த 4 விஷயம் தான் வந்துட்டு ஷாமன்ஸ் வந்து பேசிக்காக வந்து ஃபாலோ பண்ணுற விஷயங்கள். என்னதான் ஷாமன்ஸ் எல்லாம் வந்து ஆத்மாக்கள்கிட்ட பேசினாலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கப்புறமா இந்த ஆப்ரஹாமிக் ரிலீஜன் அப்படின்ற ஒரு சில ரிலீஜன்ஸ் வந்து என்ன பண்ணிருச்சுனாக்கா, அதை வந்து அப்போஸ் பண்ணிருச்சு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்பாமலாம் கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தப்பான வழியில போன காரணத்தினால அவங்க வந்து இதை அப்போஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இப்போவுமே வந்து நம்ம ஆத்மாக்கள்கிட்ட பேசுகிறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம ட்ரெடிஷனில் ரொம்பவே ஒரு பழக்கப்பட்ட விஷயமா வந்துட்டு இப்போவும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபோமார்ஃபிசம், அதாவது அட்ரிபியூட்டிங் ஹியூமன் கேரக்டர்ஸ் இன்டு நான் ஹியூமன் என்டிட்டிஸ். அதாவது ஒரு ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸை எடுத்துகிட்டு போய் ஒரு பொருள் மேலே காட்டுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு மரம் வந்து ஒரு ஹியூமன் மாதிரி கை வச்சிருக்கு, கால் வச்சிருக்கு, ஸோ அது வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடியது. மரத்தில் வந்து ஆத்மா இருக்குது. மரத்தில் ஆத்மான்றது வந்து மனிதர்களோட ஆத்மா கிடையாது, மரத்தோட ஆத்மா இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாமே கூடவே வந்துட்டு ஏன்ஷியன் டைம்லேயே வந்து உருவானது. இதெல்லாம் வந்து எங்கே பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாம்னிசம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, ஸோ ஸ்பிரிட்ஸ் கிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் அப்போவே நடந்துட்டு இருந்தாலும் சில பேர் வந்து நம்புறாங்க, சில பேர் வந்து நம்புறதில்ல. பட் இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ மரம் வந்து பேசுகிற மாதிரி, கார் வந்து பேசுகிற மாதிரி, மனிதர்கள் மாதிரி அதுங்க வந்து ரியாக்ட் பண்ணுற மாதிரி, இல்லை சாப்பிட்ற மாதிரி, இந்த பக்ஸு, அனிமல்ஸு, வெஜிடேபிள்ஸு இதெல்லாம் வந்து உயிர் வந்தாக்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் ஆந்த்ரோபோமார்ஃபிசம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்க இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ். இதெல்லாம் வந்து இப்போ நடந்த விஷயங்கள் இல்லை, ஏன்ஷியன் டைமில் நடந்த விஷயங்களை பற்றி தான் வந்து இந்த புக்கில் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். So thank you for watching this video. I hope you enjoyed watching this video and you really learned a lot of things. So இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தமிழில் புரியல, if you're not able to understand this video in Tamil and if you need the video to be taken in English, please let me know in the comments so that I can make the video in English and upload it for you. So இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தமிழில் வேணாம், மற்ற லாங்குவேஜஸில் வேணும். அதாவது நான் வந்து இருக்கிறது கர்நாடகா, பெங்களூர். ஸோ உங்களுக்கு கன்னடாவில் வேணும்னாலும் நான் போடுறதுக்கு ரெடி, இல்லை உங்களுக்கு இங்கிலீஷில் வேணும்னாலும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோலேருந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ எதாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தமிழ் வீடியோவே பிடிச்சிருக்கு, தமிழில் சொல்கிறது ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது அப்படின்னாக்கா அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Thank you.